அடுத்தது நம்ம பார்க்க போறது பேசிங் ஆபரேஷன். ஓகே பிரதர். நார்மலா யூஸ் பண்ற பேசிங் ஆபரேஷன். ஓகே. அதாவது பேசிங் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஃபேஸ் மில்லிங். ஓகே. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த காம்போனன்ட்டை இந்த டேபிள் மேல வச்சிருக்காங்க. இந்த டேபிள்ல இந்த இடத்தை மட்டும் நம்ம வந்து காலி பண்ணி வைக்கிறோம். ஓகே. டாப் பாட்டம் டூல் இங்க இருக்கு. ஓகே. ஓகே. இது எப்படி பண்ண போறோம்னாக்க இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதுல வந்து 2-3 விதமா பண்ணலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து டாப் வியூல பார்க்கறோம், இது ஃப்ரண்ட் வியூ. இது வந்து டாப் வியூல பார்க்கறோம். இப்போ வந்து ஒரு டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கு. டூலோட ரேடியஸ் வந்து ஒரு 20 mm வச்சுக்கோங்க. ஓகே. டூல் டயாமீட்டர் ஒரு 20 mm. ஓகேவா? ஓகே. அப்போ இங்க இருந்து எவ்வளவு இருக்கும்? சென்டர்ல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு 10 இருக்குமா? 10 இருக்கும். 10 இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துக்கும் ஒரு 10 இருக்கும். இந்த சைடும் ஒரு 10 இருக்கும். ஆமா. டோட்டலா 20 டயா. ஓகே. டோட்டலா 20 டயா இருக்குறப்போ நமக்கு வந்து இது வந்து டோட்டலா ஒரு 100 ன்னு வெச்சுக்கோங்க. ஹலோ. கேக்குதுங்க பிரதர். இது ஒரு 100 ன்னு வெச்சுக்கோங்க. 100 வெச்சுக்கிட்டாக்க நமக்கு வந்து எத்தனை பாஸ் தேவைப்படும்? இது வந்து இப்படி ஓட்றோம்னு வெச்சுக்கோங்க. இந்த சைடு ஃபர்ஸ்ட் போறப்போ என்ன ஆகும்? இதுல வந்து 20 காலி ஆயிடுமா டோட்டலா? அதுக்கப்புறம் அடுத்து 5 பாஸ் ஆகும். 5 பாஸ் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? 5 பாசஸ் நமக்கு வந்து தேவைப்படும். அந்த 5 பாசஸ் எப்படி பண்ண போறோம்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்றோம்? இது வந்து இந்த இடத்துல 0 வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சென்டர்ல வந்து 0 வச்சிருக்கோம். ஓகே. அப்போ வந்து இது டோட்டலா ஒரு 200 ன்னு வச்சுப்போம். ஓகே. 200 ன்னு வச்சுட்டா இப்போ ஓகே. இந்த x ஓட இது மட்டும் எவ்வளவுன்னு சொல்லுங்க. சென்டர்ங்களா பிரதர்? ஒரு நிமிஷம். நான் சொல்றத கரெக்ட்டா கவனிச்சுங்க. இது இந்த இடம் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு 100 இருக்குமா? ஆமா பிரதர். அதுக்கப்புறம் இந்த சென்டர் வந்து ஒரு 10 mm தள்ளி இருக்கு இங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 10 mm தள்ளி இருக்கா? ஆமா 90 வரும் பிரதர். அது இல்லாம நான் என்ன பண்றேன்? ஓகே. இந்த இடத்துல ஒரு 5 mm க்கு நான் வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. 85. 85 இல்ல ஜி, 100 பிளஸ் கிளியரன்ஸோட 10 பிளஸ் 5 கிளியரன்ஸ் 115 115 வருமா? அது மைனஸ்ல வரும். ஏன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கறதுனால அது வந்து மைனஸ்ல வரும். லெஃப்ட் சைடு. ஓகே. ஓகேவா? அதுக்கு அப்புறம் இத வந்து இப்படி நான் கொண்டு வந்துறேன். டோட்டலா வந்து இந்த சைடு இப்படி கொண்டு வந்துறேன். ஓகே. இங்க கொண்டு வந்துட்டு அதே கிளியரன்ஸோட ஒரு 10 mm தள்ளி நான் இங்க நிறுத்துறேன். அதே கிளியரன்ஸோட நான் இங்க நிறுத்துறேன். இங்க ஒரு 5 mm கிளியரன்ஸ். ஓகே. அதுக்கு அப்புறம் இதோட சென்டர் வந்து 10 mm இங்க தள்ளி இருக்கா? ஆமா. அப்ப டோட்டலா வந்து x 115 ஆ? ஆமா. ஓகே. இப்போ வந்து 100ல வந்து இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டலா 50 வருமா? இது டோட்டலா 100. இது வந்து 50 வரும். பாதி 50 வரும். 50 வரும். 50ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு 20 காலியா இருக்கும். ஆமா ப்ரோ. ஓகேவா? 20 காலியா இருக்கும். மிச்சம் வந்து இங்க 30 இருக்கும். ஆமா ப்ரோ. ஓகேவா? அதுக்கு அந்த 30 இது பண்றதுக்கு நான் வந்து கட்டரை வந்து இப்படி இறக்கணும். இங்க இறக்கணும். கட்டர் வந்து இங்க இருந்து இங்க மூவ் பண்ணி வரணும்னா அந்த சென்டர் வந்து இங்க இருந்து இங்க மூவ் பண்ணி வரணும். அப்போ இது ஒரு 10 வரும். இது ஒரு 10 வருமா? இந்த இடம் ஒரு 10 வரும். இந்த இடம் ஒரு 10 வரும். அப்ப டோட்டலா நான் வந்து ஒரு 20 டிஸ்டன்ஸ் நவுத்தணுமா? ஆமா.
20 டிஸ்டன்ஸ் கீழே வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வச்சது எவ்வளவுல வச்சிருப்போம்? இந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா இங்க ஒரு 10 தள்ளி 40ல வச்சிருக்கோமா? ஆமா திரும்ப brother. போடுறேன் பாருங்க, பெருசா போடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இது போடுறோம். அதுல இங்க நிறுத்துறோம் ஃபர்ஸ்ட். இங்க பார்த்தாக்கா இந்த இடத்துல சென்டர் வச்சிருக்கோம். ஆமா brother. ஓகேவா? இந்த இடத்துல அதோட சென்டர் இருக்கு. இந்த சென்டரோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு 10 வரும், அதுக்கப்புறம் இது ஒரு 50 வரும், சாரி இது ஒரு 100 வரும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு 5 வச்சிருப்போமா? டோட்டலா வந்து இந்த சென்டர்ல இருந்து இது வரைக்கும் பார்த்தா 115 வரும், -115 வரும் இல்லையா? இது அப்படியே இந்த சைடு இப்படி கொண்டு போயிட்டாக்க நம்மளுக்கு இங்க வந்துரும். இது அதே 5 mm டிஸ்டன்ஸ் இங்க வச்சிரும், 10 இங்க வச்சிடுறோம். ஓகே. அப்போ வந்து x + 115 வரும். ஓகே. இப்போ இது வந்து x-க்கான டிஸ்டன்ஸ். y-ல பாருங்களேன், y-ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடு ஒரு 10 வருது, இந்த சைடு ஒரு 10 வருதா? வருது. அதான் உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, எனக்கு அந்த டிராயிங் சுத்தமா தெரியல பிரதர். இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் பிரதர். நெய்ல வாய்ஸ் கேக்குது. இல்ல நீங்க கவனிச்சுட்டே வாங்க, நான் வீடியோ அனுப்புறேன்ல, வீடியோல பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே 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 ஓகே. ஆமா நீ சரி. ஓகேவா? இப்போ y டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 வருமா? இந்த எண்ட் வரைக்கும் 50 வரும். ஓகே. அப்போ இதுல ஒரு 10 கம்மி பண்ணாக்க இந்த இடம் வந்து 40 வருமா? ஆமா. அதே மாதிரியே நம்ம என்ன பண்றோம், இந்த இடமும் கரெக்டா 40ல தான் வரும். சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 40ல வரும் இல்லையா? ஹலோ பிரதர், வாய்ஸ் மட்டும் கேக்குது, விட்டு விட்டு கேக்குது, நெட்வொர்க் பிரச்சனைனால இங்க. சரி ஓகே, நான் ஒரு தடவை பாக்குறேன். ஓகே, எனக்கு இதான் பிரதர், இங்க நெட்வொர்க் அப்படியே சுத்திட்டே இருக்கு பிரதர், அதுதான் பிரச்சனை. இப்ப பாருங்க. இல்ல உங்களுக்கு ஓகே பிரதர், எனக்கு இப்ப நீங்க வாய்ஸ் கேக்குறீங்க பிரதர், அந்த இப்போ உங்க நேம போட்டுட்டு அந்த நம்ம டிராயிங் வரணும்ல, எனக்கு சுத்திட்டே இருக்கு ரவுண்டு, ஃபுல்லா பிளாங்கா இருக்கு, டிஸ்ப்ளே பிளாக் ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே ஜி, நான் அப்படியே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நம்ம வந்து இந்த சைடு வந்து நீங்க அப்படியே சொல்லிருங்க. இந்த லெஃப்ட் சைடுல வச்சிருக்கோம். லெஃப்ட் சைடுல வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 20 mm ரேடியஸ் 20 mm டயாமீட்டர் உள்ள ஒரு கட்டர் வந்து லெஃப்ட் சைடுல வச்சிருக்கோம். ஓகே. ஒரு 100 mm அப்புறம் வந்து லென்த் 200 mm 100 mm ஹைட் உள்ள ஒரு இது ஒரு ரெக்டாங்குலர் ஒர்க் பீஸ், அதுக்கு ஃபேசிங் பண்ண போறோம். ஓகே. 200 லென்த், பிரெத் வந்து 100. ஓகேவா? ஓகே, அதுல வந்து லெஃப்ட் சைடுல நம்ம வந்து சென்டர்ல வந்து நம்ம வந்து 0 வச்சுட்டு லெஃப்ட் சைடுல கட்டரை வந்து ஒரு 5 mm தள்ளி வச்சிருக்கோம். அப்ப அந்த கட்டரோட சென்டர் பாயிண்டோட நம்ம இது என்ன வரும், சென்டர்ல இருந்து நம்ம ஒர்க் பீஸோட சென்டர்ல இருந்து பார்த்தாக்கா ஒரு 100 mm லெஃப்ட் சைடுல வருமா? அது இல்லாம ஒரு 5 mm கிளியரன்ஸ், 5 mm கிளியரன்ஸ், அதுக்கப்புறம் கட்டரோட பாதி இது, அது வந்து 10 mm வரும். அது அப்படியே என்ன பண்றோம், ஒரு பாஸ் இந்த சைடு ரைட் சைடுக்கு அடிச்சிடுறோம். டெப்த் ஆஃப் கட் 2 mm வந்து ஒரு பாஸ் ஃபுல்லா அடிச்சிடும். ஒரு பாஸ் ஃபுல்லா அடிச்சிட்டு அந்த சைடு ரைட் சைடும் கொண்டு போயிட்டு ஒரு 5 mm கிளியரன்ஸோட அந்த 10 mm சேர்த்து நவுத்தி வச்சிரும். ஓகேவா? அவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் ரெண்டாவது பாஸ் என்ன பண்றோம், அந்த ரைட் சைடே வச்சு அப்படியே கீழே இறக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாஸ்ல அந்த 100 mmல ஃபர்ஸ்ட் பாஸ்ல 20 mm காலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் 20 mm. இப்போ வந்து ரெண்டாவது அந்த 20 mm நம்ம காலி பண்ணோம். 20. அதுக்கு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 20 mm காலியான இடம் எண்ட் ஆகும்ல. ஆமா பிரதர். அந்த எண்ட் ஆகிற இடத்துல வந்து
இன்னொரு எண்டை வைக்கணும். ஓகே, y மட்டும் நம்ம ஆமா y மட்டும் நம்ம நவுத்துறோம், x நவுத்த போறது இல்ல, y மட்டும் நவுத்துறோம். y மட்டும் நவுத்திட்டு முன்னாடி எண்டு இந்த கீழ் பக்கம் உள்ளதுல மேல் பக்கத்தை கொண்டாந்து நவுத்தி வைக்கணும். அப்போ 20 mm நவரணும். எவ்வளவு கட்டரோட டயமீட்டர் எவ்வளவோ அந்த டயமீட்டர் அளவுக்கு நவரணும். புரியுதா? ஓகே ஓகேவா? இது வந்து விஷுவலா பார்த்தா உங்களுக்கு புரியும். விஷுவல்ல இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புறேன், கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இதுல இருந்து என்ன பண்றோம், ஓகே 20 mm வந்து இங்க நவுத்துறோம். ஓகேவா? அந்த 20 mm என்னன்றத நான் தெளிவா இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இது ஒரு 10, அதுக்கப்புறம் இது ஒரு 10. இத வந்து இந்த சைடு இப்ப நவுத்த போறோம். அப்படியே என்ன பண்றோம், லெஃப்ட் சைடு கொண்டு போறோம். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு அதே எக்ஸ்ல கொண்டு போய் நிறுத்துறோம். ஓகேவா? இதே மாதிரி அப்படியே இறக்கி இறக்கி கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம கோடிங் எழுதுறோம் பாருங்க. இந்த கோடிங் பக்கத்துலயே நான் டயக்ராம் எழுதி வைக்கிறேன், டயக்ராம் வரைஞ்சு வைக்கிறேன். ஓகே 520 எண்டு மில் கட்டர் இல்ல ஃபேஸ் மில் கட்டர். ஓகேவா? ஒரு சைடு 100 mm, லாங்கர் சைடு 200 mm. ஓகே இதுக்கு எப்போதும் போல O001 G00 G91 G28 Z0, அதுக்கப்புறம் G00 G91 G28 X0 Y0. இப்போ இந்த வரை இதுதான் ஆர்ஜி. இந்த ஆர்ஜி பேர் என்ன? 0,0. கரெக்ட்டா? எனக்கு நெட்வொர்க் நல்லா தான் இருக்கு. என் நெட்வொர்க் செக் பண்ணல, கரெக்ட்டா தான். இல்ல என் நெட்வொர்க் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்தா கரெக்ட்டா இருக்கு. இல்ல உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு பிரதர், எனக்கு மட்டும் தான் இது. சரி ஓகே. இத நான் ரெக்கார்ட் பண்றேன் ஜி. ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். G06 G01, அதுக்கப்புறம் வந்து G00 G90 G54 X. நம்ம வந்து கட்டு எந்த சைடு ஸ்டார்ட் பண்ண போறோமோ அந்த சைடுக்கு நம்ம கொண்டு போயிடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா, கட்டு வந்து அந்த -115 ல இருந்து ஆரம்பிக்க போறோம். இந்த பாயிண்ட் இது ரெண்டுத்தையும் கால்குலேட், இது 2,1 இப்படியே சொல்லலாம். சோ X -115 Y ஏன் இப்படி போடுறோம்னா 1,1 வந்துச்சு அப்படினா இந்த Y க்கு 1 S1000 M03, அதுக்கப்புறம் G00 G90 G43 H1 Z50 M08 G00 Z2 G01 Z-2.0 F100, அதுக்கப்புறம் G01 X +115 Y 40. அப்படியே X மைனஸ்ல உள்ள X Y அப்படியே வச்சிட்டு X மைனஸ்ல இருந்தது அப்படியே பிளஸ் ஆக்கியாச்சு. அந்த ரைட் சைடு எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? அதுக்கப்புறம் G01 X. இப்போ வந்து என்ன பண்றோம், X வேல்யூ அப்படியே வச்சிட்டு Y வேல்யூ மட்டும் அப்படியே 20 ன்னு கம்மி பண்றோம். 40 ல இருந்து 20 ஆக்குறோம். X 115 Y அந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணினா இதுக்கு இதுதான் அப்படி முடிச்சுக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா Y20 இந்த 0 ஓகே. அதுக்கப்புறம் G01 X Y அப்படியே Y20 ல வச்சு அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இங்க X -115 Y20 அவ்வளவுதான். Y னா வெர்டிகல், சோ வெர்டிகலா ஸ்டெப் போடு. ஓகே. அதுக்கப்புறம் G01 X இப்போ 115 ல வச்சிட்டு Y ய வந்து அப்படியே என்ன பண்றோம், இன்னும் கீழ இறக்குறோம். X -115 Y0 20 ல இருந்து Y20 ல இருந்து Y0 ஆக்கிரோம். அதுக்கப்புறம் G01 X அப்படியே இந்த சைடு ரைட் சைடு கொண்டு போறோம். X 115 Y0, அதுக்கப்புறம் G01 X 115 Y -20, அதுக்கப்புறம் G01 X -115 Y -20, அதுக்கப்புறம் G01 X
மைனஸ்க்கு போயிடுச்சு. மைனஸ் 115 ஒய் மைனஸ் 40. அதுக்கப்புறம் G01 எக்ஸ் 115 ஒய் மைனஸ் 40. y மைனஸ் 40 கொடுக்குறப்ப கரெக்டா வந்து அந்த 50 mm கீழே இருக்குல்ல, அது அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். ஓகேவா? 100 mm அந்த 100 mmல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், இங்க நான் போட்டிருக்கேன் பாத்துக்கங்க. ஓகே ஓகே 100 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், 1 2 3 4 ஃபர்ஸ்ட் பாஸ் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறோம். ஓகே அதுல வந்து ஒரு 20 mm காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போறோம், அதுல ஒரு 20. ஓகே ஓகே சரிங்க பிரதர். அதுக்கப்புறம் மூணாவது பாஸ் லெஃப்ட் டு ரைட் போவோம், அதுல ஒரு 20 mm காலி ஆகும். நாலாவது பாஸ் ரைட் டு லெஃப்ட் போவோம், அதுல ஒரு 20. அஞ்சாவது பாஸ் திரும்ப லெஃப்ட் டு ரைட் வருவோம், அதுல ஒரு 20 mm காலி ஆகும். ஓகேவா? இந்த லைனுக்கு பேர் என்னன்னா x = சரிங்க. என்ன வேல்யூ வேணும், y தான வேணும். y = அங்க என்ன இருக்கு, x. அப்போ இங்க x ன்னு எழுதணும். இப்போ ரைட்டா நீ எழுதுனது ரைட், நான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இப்போ x ஓட லிமிட் பார்க்கறோம். இது இப்படி சைடுல வந்துச்சுனா இந்த பாயிண்ட் வேல்யூ வரும், இந்த பாயிண்ட்ல x ஓட வேல்யூ வந்து 0. இது ரைட்ல போறா இந்த வர அந்த டிராயிங் உங்களுக்கு தெளிவா போடுறேன். ஒரு பார்ட்டிஷன் இருக்கு. ஓகே ஸ்டாப் ஆயிடும். இந்த லைனுக்கு என்னன்னா x = 1 அப்படியே எழுதுங்க. புரியுதா? அவ்வளவுதான். இது லெஃப்ட் சைடு வந்துச்சுனா இந்த பாயிண்ட் வேல்யூ வரும். மூவ் ஆச்சுனா, மூவ் ஆகும்போது இது இதே சைஸ்ல இருக்கும், இந்த சின்னதா இருக்கு, இந்த பாயிண்ட் போயிடும். புரியுதா? அப்போ இது 0. ஏன்னா இந்த 0,0ல x ரைட்ல போகும்போது அப்படியே பிளஸ் ஆயிட்டே போகும்போது அதனால வந்து இங்க 1 டச் பண்ணோம். அது வந்து x ஓட வேல்யூ முடிஞ்சது. இப்போ இது நீ நார்மல் இன்டகிரேஷன் பண்ணிருக்கல. இப்போ அதே போல இப்போ இந்த செகண்ட் இங்க ஒரு ஸ்டெப் இருக்கு பாரு, அதையும் எடுத்துறோம். இப்போ அதுக்கு டபுள் இன்டகிரல் போடு, அதுக்கு xy போடு, அதுக்கு dy போடு, dx போடு. dy தானே பாட்டம், இங்க டாப், இங்க என்னது லெஃப்ட் ரைட். இங்க பாட்டம்ல எங்க டச் ஆகுது, இந்த லைன்ல டச் ஆகுது. அந்த லைன்ல வந்து என்ன வேல்யூ வேணும், y தான இருக்கு. y ஓட வேல்யூ என்னது 0. டாப்ல எங்க டச் ஆகுது, இங்க டச் ஆகுது. இப்போ வந்து எல்லாமே இதாயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், அந்த சைடு கிளியரன்ஸோட போய் நின்றுச்சு. அதாவது 100 நம்மளோட இது வந்து டோட்டலா வந்து 200 mm லென்த். அதுல வந்து 100 mm சென்டர்ல வந்து 0 வந்து சென்டர்ல வச்சிருக்காங்கனால ஒரு சைடு மட்டும் 100. இப்போ பிளஸ் x பிளஸ் 115ல இருக்கு. ஓகே ஒர்க் பீஸோட எங்கேயும் இடிச்சிடாது. அதனால அப்படியே என்ன பண்றோம், G00 Z2 கொடுத்து மேல தூக்கிடுறோம். ஓகே அதுக்கப்புறம் வந்து 2ல வந்து ஹோம் பொசிஷன் அனுப்பிடுறோம். G00 G91 G28 Z0. அதுக்கப்புறம் G00 G91 G28 X0 Y0. அதுக்கப்புறம் M09 கூலண்ட் ஆஃப் பண்ணிடுறோம், M05. அதுக்கப்புறம் M30. ஓகேவா? ஓகே. இந்த ப்ரோக்ராமை நான் அப்படியே வந்து இங்க இது பண்ணிடுறேன், உங்களுக்கு சிமுலேஷன் போட்டுறேன், அதையும் பாருங்க. ஓகே ஓகேவா? இதை அப்படியே சேவ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே பிரதர். போதுமா? சரி, நான் இதுக்கு வீடியோ லிங்க் அனுப்பி விடுறேன். சரி.
வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் ஜி, அதை பாத்துங்க. ஓகே ஓகே பிரதர். ஓகே ஜி, இந்த செட்டப் நான் பண்ணிக்கிறேன் ஒரு 2 நிமிஷம். ஓகே ஓகே. மிஷின் ஆபரேஷன், டூல் மேனேஜ்மெண்ட், டூல் ரேடியஸை நான் மாத்துறேன். டயாமீட்டர் 20, மேகசின் illustration 1, ஓகே. ஒர்க் பீஸ் சைஸ் நம்மளோட அந்த 100 200 அதுவே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் G00, G91, G28. ஹலோ 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 ஜி, இருக்கீங்களா?
பிரதர் ஓகே ஓகே, இருங்க அந்த சிமுலேஷன் போட்டுட்டு இருக்கேன். நீங்களே உங்களுக்கு விஷுவல் தெரியுதா? இல்லைங்க பிரதர், வாய்ஸ் மட்டும் கேக்குதுங்க பிரதர். சரி ஓகே, கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனேன். இல்ல இல்ல, நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிருக்கீங்களா? ஓகே ஓகே பிரதர், அந்த இப்ப நேம் வந்துட்டு அது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு, அவ்வளவுதான் பிரதர். அது என்ன இல்ல பிரச்சனை? ஜி, நான் ஷேர் கொடுத்துட்டேன். நான் திரும்ப வேணா ஷேர் பண்ணி பார்க்கவா? என்ன பிரதர்? நான் திரும்பவும் ஷேர் பண்ணி பார்க்கவா? இல்ல ஆனா பிரதர், நீங்க அனுப்பிடுங்க பிரதர், நான் பாத்துக்கிறேன் பிரதர். புரியும் பிரதர். சரி எனக்கு ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தா நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கிறேன் பிரதர். ஓகே. ஏன்னா டைம் வேஸ்ட் தான் பிரதர் இது பண்ணா. ஆனா 50 கேபி ஆனா இது 50 கேபில கரியும் ஓரளவுக்கு.
என்னன்னு தெரியல, 5வது பாஸ் மட்டும் கட்டு எடுக்க மாட்டேங்குது. ஓகே 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 ஜி. ஓகே இப்ப கடைசி பாஸ் கரெக்டா எடுத்திருக்கு. ஓகே பிரதர். ஓகேவா? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் வீடியோ. அதை ஃபுல்லா உட்காந்து இன்னைக்கே பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே 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 பிரதர். ஓகே ஜி. ஓகே கிளாஸ் இதோட போதும். நான் உங்களுக்கு இது அனுப்பிடுறேன். சரியா?